கேரட்டுக்கு தேங்காய் பூ திருவிட்டு இருந்த காலம் போதும். முட்டையில தான் புரோட்டீன் இருக்குன்னு சொன்னதுனால இப்ப எங்க வீட்டுல எல்லா பொரியலையுமே மேக்சிமம் நாங்க முட்டை சேர்த்துருவோம். ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க வீட்டுல உருளைக்கிழங்கு பொரியல், சேப்பக்கிழங்கு வறுவலை தவிர வேற எந்த பொரியலுமே நாங்க செய்ய மாட்டோம். அது மட்டும் தான் நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா இப்போ பக்கத்துல வாங்க, புரோட்டீனோட சேர்ந்து சாப்பிடணும்னு கேரட் பொரியலாம். இங்க வாங்க, கோவக்காய். இந்த கோவக்காவெல்லாம் நாங்க சுகர் பேஷண்ட் கூட தான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நாங்களும் சாப்பிடுறோம். இங்க வாங்க, இத பாருங்க. இந்த மஞ்சள் கலர் பூசணிக்காய் இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் உடைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன பண்றது, காலங்கள் மாற மாற சமையலும் மாறுது. காலம் மாறல, வயசாகுது. இங்க பாருங்க, இந்த சமையலே முடியல. அடுத்து சாயங்காலத்துக்கு முருங்கைக்கீரை சூப்புக்கு முருங்கைக்கீரை இதை எடுத்து கிளீன் பண்ணணும். எங்க வீட்டுல மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதா, உங்க வீட்டுல இப்படி நடக்குதான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப கவலையா இருக்கு.